வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 3 மற்றும் 4 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, இந்தியாவின் முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கேரளா. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக டீப் வாட்டர் மல்டிபர்பஸ் சீபோர்ட் வந்து அமைத்திருக்காங்க. இது விழிஞ்சம் சர்வதேச துறைமுகம் தான். எங்கே இது அமைத்திருக்காங்க அப்படின்னா, கேரளாவில் திருவனந்தபுரத்தில் தான் இது அமைத்திருக்காங்க. அரசு மற்றும் தனியார் பங்களிப்பின் கீழே தான் இதை வந்து அமைத்திருக்காங்க. ரூபாய் 8800 கோடி மதிப்பில் இதை கட்டியிருக்காங்க. இதை கட்டின நிறுவனம், 2 நிறுவனங்கள் இதை கட்டியிருக்காங்க. ஒன்று அதானி துறைமுகங்கள் அப்படிங்கிற நிறுவனம், இன்னொன்று சிறப்பு பொருளாதார மண்டல நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம். இப்போது இது வரைக்கும் இந்தியாவில் சரக்கு பரிமாற்ற செயல்பாடுகளில் 75% வெளிநாட்டு துறைமுகங்கள் மூலமாக தான் நடைபெறுது. நம்ம 2015 ஆண்டு ஜூலை 31 சாகர் மாலா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, மத்திய அரசு மாநில அரசு கூட இணைந்து துறைமுகங்களுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அதோடைய அடிப்படையில் தான் இந்த விழிஞ்சம் துறைமுகத்தையுமே அமைத்திருக்காங்க. இப்போ கேரளாவை பற்றி பார்த்தீங்கன்னா, கேரளாவுடைய முதல்வர் பினராயி விஜயன், கேரளாவுடைய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அப்படிங்கிறவர். அடுத்தது, ஆந்திர பிரதேசத்தின் புதிய தலைநகர் எது? இதற்கான ஆன்சர் அமராவதி. இப்போது நமக்கு தெரியும், இது ஆந்திர பிரதேசத்துடைய புதிய தலைநகர் வந்து அமராவதி அப்படிங்கிறது. இப்போது இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமாக மாற்றணும். அப்போ இதை உருவாக்குறதுக்காக ரூபாய் 58,000 கோடி மதிப்பில் திட்டங்களை பிரதமர் மோடி இப்போது தொடங்கி வைத்திருக்காரு. அதே மாதிரி அமராவதியில் 94 திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கலும் நாட்டியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா, அங்கே உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது, அதுக்கப்புறம் தேசிய நெடுஞ்சாலைகள் அங்கே அமைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ரயில்வே திட்டங்கள், அப்புறம் பாதுகாப்புத்துறை சார்ந்த உள்கட்டமைப்புகள், இதெல்லாம் தான். ஆந்திராவுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, 2047 ஆண்டுக்குள்ளாடி ரூபாய் 2.4 லட்சம் கோடி அளவுக்கு பொருளாதாரத்தை அடையணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம தமிழ்நாடு கூட ஒரு இலக்கு இருக்குது. என்னன்னா, 2030 ஆண்டுக்குள்ளாடி $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் இருக்குல்ல, அந்த அளவுக்கு நம்ம பொருளாதாரத்தை அடையணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது, தெரு நாய்களை கட்டுப்படுத்த 9 அம்ச செயல் திட்டத்தை அறிவித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, திருநாய்களை கட்டுப்படுத்துறதுக்காக 9 அம்ச செயல் திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. திருநாய்கள் குறித்து பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்காக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை இப்போ நடத்தியிருந்தாங்க. இதில் நம்முடைய முதல்வர் 9 அம்ச திட்டங்களை வந்து அறிவித்திருக்காரு. அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதோடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, நாய்களுக்கு கருத்தடை பண்ணணும், அதாவது இனப்பெருக்க தடை அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிறத தெரிவித்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த திருநாய்களுக்காக காப்பகங்கள் அமைக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெறிநாய் தடுப்பூசி பணிகளை வந்து நம்ம வேகப்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC Group 1 எக்ஸாம், அதே மாதிரி TNPSC Group 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைந்த கட்டணத்தில் ரொம்பவே தரமான டெஸ்ட் பேட்சாக இருக்கும். இப்போ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இது நீங்கள் ஆன்லைனில் எழுதிக்கலாம், அல்லது நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் கூட வந்து எழுதலாம். நீங்கள் நேரடியாக வரணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்முடைய இன்ஸ்டியூட் இருக்குது. ஓகே, அடுத்தது, உயிர்மை வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விருது எது? இதற்கான ஆன்சர் நம்மாழ்வார் விருது. இப்போ உயிர்மை வேளாண்மை அப்படின்னா இயற்கை வேளாண்மையை தான் சொல்கிறாங்க. அது அங்கக வேளாண்மை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த 2024 ஆண்டிற்கான நம்மாழ்வார் விருது இப்போ வழங்கியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். முதல் பரிசு பெற்றவர் கோவையை சேர்ந்த சம்பத்குமார். முதல் பரிசுக்காக ரூபாய் 2.5 லட்சம் கொடுத்துருக்காங்க. 2ஆம் பரிசு பெற்றவர் திருப்பூரை சேர்ந்த ஜெகதீஷ் அப்படிங்கிறவர். இதற்காக இவருக்கு ரூபாய் 1.5 லட்சம் வழங்கியிருக்காங்க. 3ஆம் பரிசு நாகப்பட்டினத்தை சேர்ந்த காளிதாஸ் அப்படிங்கிறவர் பெற்றிருக்காரு. இதற்காக அவருக்கு ரூபாய் 1 லட்சம் வழங்கியிருக்காங்க. பொதுவாக நமக்கு இந்த பெயர்கள் எல்லாம் தேவையில்லை. ஆனால் இது யாருக்கு வழங்குவாங்க, அதாவது உயிர்மை வேளாண்மையில் சிறந்து விளங்குறவங்களுக்கு வழங்கப்படுற விருது நம்மாழ்வார் விருது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, விமானங்கள் பகலிலும் இரவிலும் தரையிறங்கும் வசதி கொண்ட இந்தியாவின் முதல் விரைவு சாலை எது? இதற்கான ஆன்சர் கங்கா விரைவு சாலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கங்கா விரைவு சாலை இது எங்கே இருக்குது அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இது 594 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது. அந்த அளவுக்கு இப்போ வந்து பணி நடத்திட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துடைய பிரயாக்ராஜ் மற்றும் மீரட், இந்த 2 பகுதிகளையும் இது இணைக்குது. இதில்
ஒரு 3.5 கிலோமீட்டர் மட்டும் அவசர கால ஓடுபாதை கட்டமைப்பு வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அந்த கட்டமைப்பு பணிகள் இப்போ நிறைவடைந்திருக்கு. அப்போ இதில் முதல் முறையாக இப்போ போர் விமானங்கள் வந்து தரையிறக்கிற ஒத்திகையை தொடங்கியிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இரவிலையும் பகல்லையும் இங்கே வந்து விமானங்களை தரையிறக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா இங்கே இருக்குது, பாகிஸ்தான் இங்கே இருக்குது. இப்போ இந்தியாவிலேருந்து விமானங்கள் மூலமாக போய் அங்கே தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணிவிட்டு அவங்க ரிட்டர்ன் வரணும்ல. அப்படி ரிட்டர்ன் வரும்போது ஒரு இடத்துல தரையிறங்கணும்ல. அதற்காக தான் இந்த மாதிரி அமைக்கிறாங்க. இது பாருங்கள், 3.5 கிலோமீட்டர் ரொம்ப நீளமான ஒரு ஓடுபாதையை அமைத்திருக்காங்க. ஓகே, அடுத்தது 2024-25 இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் சிறந்த வீரர் விருது பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சுபாஷிஷ் போஸ். இப்போ AIFF, அதாவது ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படிங்கிற அமைப்பு, இதுதான் நம்ம இந்தியாவில் இந்த கால்பந்து விளையாட்டை நிர்வகிக்கிற அமைப்பு. ஓகேவா? இதில் 2025 ஆண்டிற்கான விருதுகள் வழங்கியிருக்காங்க. சிறந்த வீரர் விருது பெற்றவர் சுபாஷிஷ் போஸ் அப்படிங்கிறவர். சிறந்த வீராங்கனை விருது பெற்றவங்க சௌமியா குகுலோத் அப்படிங்கிறவங்க. இந்த விருது வழங்குற அமைப்பு இந்திய கால்பந்து சம்மேளனம், இங்கிலீஷில் ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது, தற்போது மத்திய அரசு எந்த நாட்டிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்ய தடை விதித்தது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தானிலிருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நம்ம வந்து பொருட்களை இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படின்னு தடை வச்சுருக்காங்க. மறைமுகம் அப்படின்னா இப்போ வந்து பாகிஸ்தான்லேருந்து வேறொரு நாட்டிற்கு ஒரு பொருளை அனுப்பி அங்கேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணுறது, அதற்குமே தடை வச்சுருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் நாட்டு கூட சேர்ந்து அஞ்சலகங்கள், அதுக்கப்புறம் இந்த பார்சல் சேவையெல்லாம் நடக்கும்ல, அதற்கும் தடை வச்சுருக்காங்க. எதனால் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பஹல்காம் பயங்கரவாதி தாக்குதல் நடைபெற்றது. அதனால தான் இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதற்காக வெளிநாட்டு வர்த்தக கொள்கை 2023 புதிய நடைமுறைகளை மத்திய அரசு சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய கப்பல்கள் இந்தியாவுடைய துறைமுகங்களில் நுழையிறதுக்கு தடை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்திய கப்பல்கள் பாகிஸ்தான் துறைமுகங்களுக்கு செல்றதுக்கும் தடை வச்சுருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை எங்கே அமைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் பி மற்றும் சி, அதாவது குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா. இந்த மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். குஜராத்துடைய அகமதாபாத்திலிருந்து மகாராஷ்டிராவுடைய தலைநகரான மும்பை வரைக்கும் இந்த புல்லட் ரயில் சேவை வந்து அமைக்கிறாங்க. இது மும்பை மற்றும் அகமதாபாத் இந்த 2 பகுதிகளை இணைக்குது. இந்த ஜப்பான் நாட்டுடைய உதவியின் மூலமாக தான் இந்த திட்டத்தை நம்ம வந்து மேற்கொள்கிறோம். இதற்காக மத்திய அரசு ரூபாய் 10,000 கோடி செலவு பண்ணுறாங்க. குஜராத் மாநில அரசு ரூபாய் 5,000 கோடி செலவு பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா மாநில அரசு ரூபாய் 5,000 கோடி செலவு பண்ணுறாங்க. மீதி இருக்கிற தொகை இருக்குல்ல, அதை வந்து ஜப்பான் தான் நமக்கு கடனாக தருவாங்க. 0.1% வட்டியில் தருவாங்க. அப்போ ரொம்ப குறைந்த வட்டி தான். அடுத்தது, தற்போது இந்தியா வந்துள்ள ஜோவோ மேனுவல் கொன்சால்வஸ் லொரான்சோ எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் அங்கோலா. இப்போ அங்கோலா நாட்டுடைய அதிபர் நம்ம இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. அங்கோலா அப்படிங்கிறது ஒரு ஆப்பிரிக்க நாடு. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது நம்முடைய இந்தியாவுக்கு அவர் வந்திருக்காருல, இந்தியாவுக்கு வந்துட்டு நம்முடைய பிரதமரையுமே அவர் சந்திச்சிருக்காரு. அப்போ நம்ம பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அங்கோலாவுடைய ஆயுதப்படையை நவீனமாக்குறதுக்கு இந்தியா வந்து $20 கோடி கடன் உதவி வழங்கும் அப்படிங்கிற மாதிரி உறுதி தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி எண்ம பொது உள்கட்டமைப்பு, அப்புறம் விண்வெளி தொழில்நுட்பம், அப்புறம் திறன் மேம்பாடு, இதில் எல்லாமே திறன் பகிர்வுக்காக இந்தியா வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்தது, ஆண்டனி ஆல்பனீசி எந்த நாட்டின் பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இதனால மீண்டும் அந்த நாட்டுடைய பிரதமர் இப்போ இருக்கிற ஆண்டனி ஆல்பனீசி வந்து வெற்றி பெற்றிருக்காரு. மீண்டும் அவரே பிரதமர் ஆகிறாரு. ஆஸ்திரேலியாவில் எல்லாம் பிரதமருடைய பதவி காலம் வந்து 3 ஆண்டுகள் தான். நம்ம இந்தியாவில எல்லாம் 5 ஆண்டுகள்ல, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் தான். ஆஸ்திரேலியாவுடைய தலைநகர் வந்து கான்பரா அப்படிங்கிறது. நம்ம என்ன நினைப்போம், ஆஸ்திரேலியாவுடைய தலைநகர் வந்து சிட்னி அப்படின்னு நினைப்போம், அல்லது மெல்போர்ன் அப்படின்னு நினைப்போம். அது கிடையாது. ஆஸ்திரேலியாவுடைய தலைநகர் வந்து கான்பரா அப்படிங்கிறது தான். அடுத்தது ஒரு ஷார்ட் மிஸ் ரிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். 2024-25 நிதியாண்டில் இந்தியாவுடைய வெளிநாட்டு ஏற்றுமதி அது $824.9 பில்லியன் இருந்திருக்கு. ரொம்ப அதிகமாக சேவைத்துறை ஏற்றுமதி தான் இருந்திருக்கு. இந்த அறிக்கையை இந்திய ரிசர்வ் வங்கி தான் வெளியிட்டிருக்காங்க. ஜவுளித்துறை ஏற்றுமதியில் நம்ம இந்திய அளவில் முதலிடம் பிடித்தது நம்ம தமிழ்நாடு. இந்தியாவுடைய மொத்த ஏற்றுமதியில் தமிழ்நாட்டுடைய பங்கு 26.81% இருக்குது.
இது மதிப்பில் பார்க்கும்போது 7.99 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்குது. இப்போ உங்களுக்கான கேள்வி, போன நிதியாண்டு 2024-25 நிதியாண்டு இருக்குல்ல, அதில் வந்து மின்னணு ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இந்தியா ஏற்றுமதியில் ஒரு இலக்கு வச்சுருக்கோம், என்னென்னா 2030 ஆண்டுக்குள்ளாடி $2 ட்ரில்லியன் அளவுக்கு நம்ம வந்து ஏற்றுமதியை பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக பத்திரிகை சுதந்திர தினம், இது மே 3 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் துணிச்சலான புதிய உலகில் அறிக்கையிடல், பத்திரிகை சுதந்திரம் மற்றும் ஊடகங்களில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் அப்படிங்கிறது. அடுத்தது சர்வதேச சிறுத்தை தினம், இது வந்து மே 3 இப்போ அதே மாதிரி சர்வதேச பனிச்சிறுத்தை தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 23 அடுத்தது சர்வதேச சிவிங்கி புலிகள் தினம், இது டிசம்பர் 4 அடுத்தது சர்வதேச புலிகள் தினம், இது வந்து ஜூலை 29 சர்வதேச சிங்கங்கள் தினம் ஆகஸ்ட் 10 இப்போ சீட்டா அப்படின்னா தமிழில் சிவிங்கி புலிகள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது உலக தீயணைப்பு வீரர்கள் தினம், இது மே 4 இன்றைய தினம் தான். தேசிய தீயணைப்பு சேவைகள் தினம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் ஏப்ரல் 14 கடைபிடிக்கிறோம். அதுவே தேசிய தீயணைப்பு சேவைகள் வாரம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் ஏப்ரல் 14 20 வரைக்கும் கடைபிடிக்கிறோம். அடுத்தது சர்வதேச சுரங்க தொழிலாளர்கள் தினம், இது மே 4 இன்னைக்கு தான். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கேரளா. அடுத்தது ஆந்திர பிரதேசத்தின் புதிய தலைநகர் எது? இதற்கான ஆன்சர் அமராவதி. அடுத்தது தெரு நாய்களை கட்டுப்படுத்த 9 அம்ச செயல் திட்டத்தை அறிவித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது உயிர்மை வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விருது எது? இதற்கான ஆன்சர் நம்மாழ்வார் விருது. அடுத்தது விமானங்கள் பகலிலும் இரவிலும் தரையிறங்கும் வசதி கொண்ட இந்தியாவின் முதல் விரைவு சாலை எது? இதற்கான ஆன்சர் கங்கா விரைவு சாலை. அடுத்தது 2024-25 இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் சிறந்த வீரர் விருது பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சுபாஷிஷ் போஸ். அடுத்தது தற்போது மத்திய அரசு எந்த நாட்டிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்ய தடை விதித்தது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். அடுத்தது இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை எங்கு அமைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா, அந்த 2 பகுதிகளை இணைக்கிற மாதிரி. அடுத்தது தற்போது இந்தியா வந்துள்ள ஜோவோ மேனுவல் கொன்சால்வஸ் லொரான்சோ எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் அங்கோலா. அடுத்தது ஆண்டனி அல்பனீசி எந்த நாட்டின் பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.